அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம வீடியோல 3 முக்கியமான துவாக்களை பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல நம்ம ரமலான் 3 அன்னைக்கு ஓத வேண்டிய ஒரு துவாவை பத்தி பார்க்கலாம். இந்த துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனதாக திருமதியில இடம் பெற்றிருக்கு. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் ஐனா. இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிறைவுக்காக ஓதுன துவா. இனி நம்ம சஹர் நேரத்துல ஓத வேண்டிய ஒரு துவாவை பத்தி பார்க்கலாம். இந்த துவாவை நீங்க சஹர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா 7 முறை ஓதுனீங்கன்னா நோம்போட அசதியும் களைப்பும் நமக்கு தெரியாம இருக்கும். அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் அலா குல்ல நஃப்ஸி பிமா கசபத். இன்னையிலிருந்து இந்த துவாவை எல்லாரும் மறக்காம 7 முறை ஓதுங்க. அடுத்ததா நோன்பு திறக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி ஓத வேண்டிய ஒரு துவாவை பத்தி பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நோன்பு திறக்கிற நேரம் அல்லது நோம்போட கடைசி சில வினாடிகள் நம்ம என்ன துவா செஞ்சாலும் அல்லாஹு தாலா அதை நிச்சயமா ஏற்றுக்கொள்வான். அதனால அந்த நேரத்துல இந்த துவாவை ஓதுங்க. அல்லாஹும் அஃபர்லி யா வாசிஅல் மஃபிரத். அல்லாஹும் அஃபர்லி யா வாசிஅல் மஃபிரத். இது அல்லாஹு தஆலா கிட்ட நீங்க செஞ்ச பாவத்தை மன்னிக்க வேண்டி கேக்குற ஒரு துவா. இன்ஷா அல்லாஹ் இந்த 3 துவாக்களையும் மறக்காம ஓதி இந்த புண்ணிய மாதத்தோட நன்மையை அடையலாம். அல்லாஹு தஆலா அதுக்கு நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.